Good evening friends. நம்ம இன்னைக்கு சயின்ஸ்ல ஒரு ஜெனரல் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ்னா என்ன? இந்த ஃபோர்ஸ்ங்கிறது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயே இருக்கக்கூடிய ஒரு காமன் டாபிக். இது புது NCERT ஆகட்டும், ஓல்டு NCERT ஆகட்டும், எல்லா டெக்ஸ்ட் புக்லயும் இந்த ஃபோர்ஸ்ங்கிற கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபோர்ஸ்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்டை நம்ம ஒரு இடத்துல இருந்து புஷ் பண்ணணும். புஷ் பண்ணும்போது அது கொஞ்சம் மூவ் ஆகும். அது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். இப்போ இதுதான் வந்து ஃபோர்ஸ். சரி, இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்டை நான் இப்படி புல் பண்றேன். புல் பண்ணும்போது அது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் விலகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். இப்போ இதுவும் ஃபோர்ஸ். ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம புஷ் பண்ணாலோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இருந்து நம்ம இழுத்தாலோ அந்த ஆப்ஜெக்ட்ல நடக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் விஷயத்தை நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். A push or pull on an object is called force. So what is force or define force? A push or pull on an object. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே. இப்போ கடைகள்ல எல்லாம் நம்ம இப்போ போனோம்னா உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கும் எக்ஸிட் ஆகுறதுக்கும் முன்னாடி கிளாஸ் போட்டிருக்காங்க. அந்த கிளாஸ்ல வந்து எழுதியிருப்பாங்க, உள்ள போகும்போது புஷ்ன்னு எழுதியிருப்பாங்க, இல்லை புல்லுன்னு எழுதியிருப்பாங்க. பெரும்பாலும் உள்ள போகும்போது புஷ்ன்னு எழுதியிருப்பாங்க. அங்கே கடைக்கு உள்ளே இருந்து நம்ம வெளியில வரும்போது அதில் புல்லுன்னு எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் பண்ணணும். அந்த டோரை புஷ் பண்ணும்போது அங்கே நடக்கக்கூடிய அந்த செயலுக்கு பேர் ஃபோர்ஸ். உள்ளே இருந்து நம்ம வெளியில வரணும். அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த டோரை பிடிச்சி இப்படி இழுப்போம். அப்படி இழுக்கும்போது நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிக்கு பேரும் ஃபோர்ஸ். ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ்? The push or pull on an object is called force. இந்த ஃபோர்ஸ் நடக்கணும்னா எத்தனை ஆப்ஜெக்ட் தேவை? 2 ஆப்ஜெக்ட் தேவை. அதாவது சொன்னேன், இந்த டோரு அப்புறம் நம்ம ஹியூமன், நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் இந்த ஃபோர்ஸ்ங்கிற ஆக்டிவிட்டியை செய்ய முடியும். ஸோ அட்லீஸ்ட் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நீடட் டு அப்ளை அ force. Then unit of force is Newton. ஏன்னா இந்த ஃபோர்ஸை கண்டுபிடிச்சதே நியூட்டன் தான். அவர் வந்து ஆப்பிள் வந்து கீழே விழுந்தது இந்த கதையை வச்சு தான் அவர் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமா ஃபோர்ஸுங்கிற ஒரு ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ தேர் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன். சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் சிஸ்டம். இப்போ சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் சிஸ்டத்தை சிஜிஎஸ்ன்னு சொல்லுவோம். சினா சென்டிமீட்டர், ஜினா கிராம், எஸ்னா செகண்ட். இப்போ the unit of centimeter gram second system is dyne. D-Y-N-E. இது நம்ம சயின்ஸ்ல வந்து பார்ப்போம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில எல்லாம் இந்த டைன்ங்கிறது நோட் பண்ணியிருப்போம். இப்போ சிஜிஎஸ் சிஸ்டத்துல ஃபோர்ஸோட யூனிட் வந்து டைன். 1 டைன்னா என்ன வேல்யூ? இன்னொரு சிஸ்டம் வந்து கிலோகிராம் மாஸ் செகண்ட் சிஸ்டம். இப்போ நம்ம இங்கே சொல்லி கொடுக்கிறது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் சிஸ்டத்துல ஃபோர்ஸோட யூனிட் டைன். தென் 1 நியூட்டன். 1 நியூட்டன் ஈக்குவல் டு எவ்வளோ டைன்? 10 பவர் 5 டைன். ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது 1 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டைன்ல வேல்யூ கேட்டிருந்தா 10 பவர் 5 டைன். 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10 பவர் 5 டைன். என்ன? A push or pull acting on an object is known as force. The SI unit of force is Newton. The CGS unit of force is dyne. 1 Newton equal to 10 power 5 dyne. Next, இந்த ஃபோர்ஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்னா நம்ம வந்து ஒரு பொருள் கூட கான்டாக்ட் பண்ணி செய்யக்கூடிய ஃபோர்ஸஸ் தான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மஸ்குலர் ஃபோர்ஸஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ். மஸ்குலர் ஃபோர்ஸஸ்னா இப்போ நம்ம வந்து வீட்டில் சப்பாத்தி பண்ணதுக்கு சப்பாத்தி மாவு பிசைவோம். அப்போ
அந்த மாவு பிசையும் போது நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து பிசைவோம். அந்த இது வந்து மஸ்குலர் ஃபோர்ஸஸ். ஏன்னா நம்மளோட மசில் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை செய்தோம்னா அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் மஸ்குலர் ஃபோர்ஸஸ். இப்போ புல் பண்ணுறோம் டோரை, அங்கேயும் நம்மளோட மசில் பவரை யூஸ் பண்ணுறோம். தென் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ்னால் இப்போ ஃபேன் எல்லாம் ஓடிட்டே இருக்கும், அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இல்லை அதோட ஓவர் கம் பண்ணி இன்னொரு விஷயம் ஃப்ரிக்ஷன் ஆகிட்டே இருக்கும், அப்படின்னா உரசிட்டே இருக்கும். அப்போ அங்கே ஒரு ஃபோர்ஸ் நடக்குது, அப்போ அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ். ஸோ வாட் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு So what is contact forces? The force that can be applied when it is in contact with an object is called contact forces. நம்ம ஒரு பொருளுக்கு மேலே காண்டாக்ட் செய்து வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். அப்படின்னா ஃபோர்ஸுங்கிறதே ஒரு ஆக்டிவிட்டி. அப்போ அந்த ஆக்டிவிட்டி ஒரு காண்டாக்ட் செய்கிறதுனால நடந்ததுன்னா அது வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். இந்த காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்லாம் 2 types, muscular forces and frictional forces. Then what is muscular forces? The force resulting due to the action of muscles is known as muscular forces. Muscles மூலமா நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டி அங்கே நடந்தால் அதை வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் எக்ஸாம்பிள் சப்பாத்தி இருந்து சொன்னேன். சப்பாத்தி பசையும் போது நம்ம வந்து மசில் பவர் யூஸ் பண்ணுவோம். அந்த மசில் பவர் வந்து மாவுக்கும் நமக்கு இடையில உள்ள ஒரு காண்டாக்ட்னால உருவாகுது இந்த ஃபோர்ஸு. அதனால இது வந்து மஸ்குலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸஸ்? த ஃபோர்ஸ் டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் மசில்ஸ் இஸ் நோன் அஸ் மஸ்குலர் force. Frictional force. The force responsible for changing the state of motion of any object is called frictional forces. இந்த frictional forces பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டுமா சேர்ந்து ஒரே கூடியதுனால உருவாக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி டைரக்ஷனில் போகும்போது மேலே ஒரேக்கூடிய ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். அந்த 2 டைரக்ஷனும் நடக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ்னால நடக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன், அந்த ஃப்ரிக்ஷனை தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் விளையாடுறாங்க. கிரிக்கெட் விளையாடும்போது பால் எறிவாங்க, பால் வந்து பேட்டில் ஹிட் ஆகி பறக்கும். அப்போ இந்த மாதிரி பறக்கும்போது அங்கே என்ன நடக்குது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நடக்குது. ஃபேன் வந்து ஓடிட்டே இருக்கும்போது சில நேரம் ட்வாயிங் ட்வாயிங் ட்வாயிங்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ அங்கே என்ன ஃபோர்ஸ் நடந்துகிட்டே இருக்குது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் ஆன் ஆல் த மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இட் டைரக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட். ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் மேலே தான் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நடக்கும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு மோஷன் நடக்குது. 2 மோஷன் இங்கே நடக்குது. இந்த ஆப்ஜெக்ட் இந்த மோஷனில் போயிட்டுருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் இந்த மோஷனில் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த 2 மோஷன்லையும் வரும்போது ஒன்றுக்கு ஒன்று உரசும் போது நடக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ரெண்டு ஆப்ஜெக்டில் காண்டாக்ட் மூலமாக வரக்கூடிய ஃபோர்ஸை காண்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் 2 types இருக்குது, மஸ்குலர் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். இந்த நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்? The force exerted on an object without coming in contact is called non-contact forces. Non-contact ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமலேயே உருவாகக்கூடிய ஃபோர்ஸ், அங்கே நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி தான் வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். காண்டாக்ட்னா நம்ம ஒன்றுக்கு ஒன்று டச் பண்ணி காண்டாக்ட் தொடர்பு மூலமாக வரக்கூடியது வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். தொடர்பே இல்லாமல் வரக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து non-contact forces. So what is non-contact forces? The force exerted on an object without coming in contact is called non-contact forces. இதில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து magnetic force, second electrical force, third one is gravitational force. Next, what is magnetic force? Magnetic force is the force exerted by the magnet on magnetic material or any magnet without being in contact with it is called magnetic force. இப்போ magnetic force னா இப்போ ஒரு magnetic material
மேக்னெட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து மேக்னெட்டை கொண்டு போகும்போது அங்கே ஒரு அட்ராக்ஷன் நடக்கும். அப்போ அந்த ஃபோர்ஸ், இழுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பின் இருக்குது, அயனில் உள்ள பின்னை வந்து மேக்னெட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போகுது, அங்கே ஒரு அட்ராக்ஷன் நடக்கும். இதே மாதிரி லைக் போல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும், அன்லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் பண்ணும். இப்போ அங்கே வந்து இந்த ஃபோர்ஸ் நடக்கக்கூடிய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அங்கே நடக்கும். இந்த ஃபோர்ஸை தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கான்டாக்ட் பண்ணாமலேயே ஃபோர்ஸ் உண்டாகுது. ஸோ the force exerted by the magnet on magnetic material or any magnet without being in contact with it is called magnetic force. Next one is electrostatic force. இப்போ மொபைல் ஆகட்டும், nowadays daily lifeல வந்து இந்த electrostatic force of attraction அதிகமாக இருக்குது. So what is electrostatic force? The force experienced between two charges, positive and negative charges or charged bodies is called electrostatic forces. Charge, positive charge, negative charge ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணோம், இழுக்கும். இப்போ அந்த இதில் நடக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். பவர், எலக்ட்ரிசிட்டியில எல்லாம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவே நம்ம ஜாயின் பண்ணும்போது அங்கே ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த இதில் அது கான்டாக்ட் ஆகாமலே அங்கே ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஃபோர்ஸஸை தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்? த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ் பாடிஸ் இஸ் கால்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இப்போ நம்ம ஹியூமன் பாடி வந்து பாசிட்டிவாக ஆக்ட் பண்ணுச்சுன்னா பவரில் வந்து நெகட்டிவ், கரண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தெரியாமலேயே மழை பெய்யும் போது கரண்ட் கம்பி உடஞ்சி வந்து தண்ணிக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கும், நமக்கு தெரியாமல் நம்ம போயிருப்போம், கரண்ட் வந்து ஷாக் அடிச்சிருக்கோம். அப்போ நம்ம பாடிக்கும் அந்த கரண்டில் இருக்கக்கூடிய சார்ஜ், ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் நடந்திருக்கு. தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் force. Next force is gravitational force. Gravitational force na the earth pulls the object or things towards its center. இப்போ நம்ம ஒரு பாலை மேலே எறிவோம், அது கீழே வரும். எப்படி வருது? எர்த் வந்து இழுக்குது, அந்த பாலை தன்னை நோக்கி இழுக்குது, தன்னோட சென்டரை நோக்கி இழுக்குது. அப்போ ஸோ த எர்த் pulls the object or things towards its center. This downward pulling force is called gravity or force of gravity. இந்த ஃபோர்ஸ்க்கு இன்னொரு பேர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் ஃபோர்ஸ்னா என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ செஷன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக், ஷேர். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போங்கிற விதத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார்